அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? கிறிஸ்து பிரபுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அப்படி ஆயத்தமாக இருக்கும்போது நமக்கு என்ன நடந்தாலும் அது பெருசாகவே தெரியாது இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 9 இறை வார்த்தை 6-8 முடிய. ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மையில் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கு அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கு முடிவே இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். யாக்கோப்புக்கு எதிராக ஒரு வார்த்தை ஆண்டவர் அனுப்பியுள்ளார். அது இஸ்ரேல் மேல் இறங்கி தன் செயலை செய்யும். பிரேஸ் தி லார்ட். இறைவன் நமக்காக, ஏனென்றால் இயேசு பிறந்துள்ளார் இல்லையா? அந்த வார்த்தை தான் இப்பொழுது வருகிறது நமக்கு. அப்போ நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளார், ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளது. ஆட்சி பொறுப்பு அவரிடம் இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தை ஆள்வதே அவர்தான். நீதி, சமாதானம், நேர்மை எல்லாமே அவர் நிறைவாக நம்மளை கொண்டு வழி நடத்துவார். எந்த இடத்தில் நீதி இல்லையோ அவரே அதை கேட்பார். ஏன்னா ஆட்சி செய்கின்ற கேட்குறாங்களா? அதுபோல் தான் அவர் நம்மை ஆட்சி செய்வார். நம்மை நேர் வழியில் நடத்துவார். எல்லா நிலையிலும் நமக்கு உதவி புரிவார். ஏனென்றால் அவர் ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. ஏனென்றால் இறைவனுடைய ஆட்சிக்கு எப்பமாவது முடிவு இருக்குதா? இல்லை. படைத்தது எல்லாமே அவர்தான். படைப்பும் அவர்தான், படைப்பின் ரகசியமும் அவர்தான். அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும். நமக்கு எது தேவையோ அதை செய்து தர அவருக்கு தெரியும். ஆனால் நாம் தேவையற்ற சில காரியங்களை கேட்போம், அது நடக்காது என்றவுடன் அவரை புறக்கணிப்போம். பாவங்கள் நிறைந்திருக்கும் அந்த இடத்தில் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்காமல் நாம் படுகின்ற துன்ப துயரங்களை கொண்டு அவரை மீண்டும் மீண்டும் புறக்கணிப்போம். நாம் இது எதுக்கு? ஏனென்றால் இன்பத்திலே திளைத்திருந்தவர்கள் இன்பமும் துன்பங்களும் மாறி மாறி வருகின்ற போது அதனுடைய தன்மை புரிந்து கொண்டவர்கள், இறை சித்தத்தின்படி நமக்கு நடக்கட்டும் என்போம் இல்லையா? அப்போ இறைவனுடைய வார்த்தையிலும் அவர் வழிநடத்திலும் தான் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். படைத்தார் நம்மளை. எதற்கு படைத்தார்? நிறைவாக வாழ்வதற்கு படைத்தார். நாம் நிறைவாக வாழ்கிறோமா? இறைவனை எதிர்பார்க்கிறோம், இயேசுவை நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு வெறுமையா, வீணா, பெருமையா? அவரால் நாம் பெருமை அடைகிறோம், நிறைவடைகிறோம் என்று இருந்தால் நாம் எப்பொழுதும் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம். எது இருந்தாலும் இல்லாட்டாலும் இறைவன் என்னோடு இருக்கிறார். இன்று என்ன தேவை, நாளை என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். இன்று என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். எனக்கு அவர் திட்டமிட்டதை அனைத்தையும் நடத்தி தருவார் என்று நாம் நினைக்கும் போது எல்லாமே நமக்கு நடக்கும். நடக்குமா? நடக்காதா? நடக்கும். அப்போ இறைவனை நாம் எதிர்பார்த்திருக்கும் போது என்ன செய்ய வேண்டும்? நாம் நம் ஆன்மாவை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். நம்மிடம் உள்ளதை இல்லாத எளியவர்களுக்கு நாம் பகிர்ந்து அளிக்கும் போது அதுவே ஒரு நிறைவாக இருக்கும் இல்லையா? நம் பட்ட துன்ப துயரங்களுக்கு அனைத்துமே அவரே வடிகாலாக விடிவாக நமக்கு வருவார். அப்போ அந்த விடிவு காலம் எப்பொழுது? நாம் அவருக்குள் நிறைந்து இருக்கும்போது எப்பொழுதுமே நமக்கு விடிவு காலம்தான். ஜெபிப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, எங்களுக்காக உம்முடைய மகனை நீர் உலகத்திற்கு அனுப்பினீர். எத்தனையோ இறைவாக்கினர்களை அனுப்பினீர் ஆண்டவரே. அதுக்குமே செவி கொடுக்காமல் இருந்து இறுதியில் உங்கள் மகனையுமே அனுப்பினீர். ஆனால் உங்கள் மகனுக்கும் மரியாதை கொடுக்காதவாறு அவரை புறக்கணித்தோம். ஆமாண்டவரே, பாவத்தில் விழுந்தோம். அந்த பாவத்தின் சம்பளம் நாங்கள் துயறுகிறோம், வேதனையுறுகிறோம். ஆமாண்டவரே, இனிமேல் நாங்கள் பாவத்தில் விழாதவாறு எப்பொழுதும் இறை சித்தத்தின்படி நாங்கள் நடக்கும்படி தேவரே எங்களை வழிநடத்த வேண்டும். எது நடந்தாலும் நன்மை, ஆமாண்டவரே, நன்மை மட்டுமே நாங்கள் நாடி போகும்படியும் தீமையினான பாதையிலிருந்து நாங்கள் விலகி இருக்கும்படியும் தேவரீர் எங்களை வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறுவோம். எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதம் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றும் இல்லை என்பதை எப்பொழுதும் உணர்ந்து உமக்கு உகந்த வாழ்க்கை வாழும்படி எங்களை நீர் செயல்படுத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்கள் எங்கள் அனைவரையும் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.